தாய்லாந்துல நடக்கிற ஃபுல் மூன் பார்ட்டியில ட்ரெஸ் எல்லாம் அரைகுறையா போட்டு பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் நிறைய பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இந்த ஃபுல் மூன் பார்ட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி வந்த போதுதான் இங்க அதை விட பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம தாய்லாந்து வந்து இது நம்மளோட 4வது நாள். நம்ம பல பேர் வந்துட்டு வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இங்க வந்துட்டு நேக்கடா டான்ஸ் ஆடுவாங்க, ட்ரெஸ் அரைகுறையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க அதை விட பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றத ஃபுல்லா டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த ஃபுல் மூன் பார்ட்டிக்கு நீங்க வரலாமா, இது வர்த்தா இல்லையா அப்படின்றது எல்லாமே நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா மாசமும் முழு நிலா அன்னைக்கு தான் இந்த ஃபுல் மூன் பார்ட்டி நடக்கும். தாய்லாந்துல இருக்க கோ ஃபங்கன்னு சொல்லப்படுற ஐலாண்ட்ல தான் நடக்கும். அது ஒரு சின்ன தீவு தான். அந்த தீவுலயே பாத்தீங்கன்னா சவுத் சைடுல ஹேட்ரின் பீச்னு ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்ல தான் இது நடக்கும். இந்த பார்ட்டி மட்டும் தான் இங்க நடக்குமா அப்படின்னா இல்ல. இந்த தீவை சுத்தி பல இடங்கள்லயும் பார்ட்டிஸ் நடக்கும். முழு நிலா அன்னைக்கு மட்டும் கிடையாது கைஸ், மற்ற நாட்கள்லயும் இங்க பார்ட்டி நடக்கும். இந்த தீவே ஒரு பார்ட்டி ஐலாண்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஃபுல் மூன் பார்ட்டி ஏன் இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுல் மூன் பார்ட்டி நடக்கக்கூடிய ஹேட்ரின் பீச் கிட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அந்த கடற்கரையை ஒட்டி பல பார்ஸ் இருக்கும். அந்த பார் வாசல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்டிங் எல்லாம் பண்ணி பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர சவுண்டா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பார் வாசல்லையும் ஒரு விதமான பாட்டுகள் பாடும். அதாவது ஜாஸ், பாப், இந்த மாதிரி ஒரு பார் முன்னாடியும் ஒரு டிஜே வந்து பாட்டை வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த பார்ல சரக்கு வாங்கிட்டு அங்க டான்ஸும் ஆடலாம், இல்லனா சும்மா போய் நின்னு கூட நீங்க டான்ஸ் ஆடலாம். அண்ட் சும்மா வேடிக்கை பார்க்கணும்னா கூட நீங்க வேடிக்கை பார்க்கலாம். இந்த ஹேட்ரின் பீச் உள்ள வரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ட்ரி சார்ஜஸ் இருக்கு. அந்த என்ட்ரி சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 தாய் பாட்டு. இந்த ஹேட்ரின் பீச்சுக்குள்ள போற வழியிலே அங்கிங்கயுமா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ் வச்சு உங்களுக்கு டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 200 தாய் பாட்டு கொடுத்தீங்கன்னா கையில கட்டி விட்டுருவாங்க. அண்ட் அதே மாதிரி செக்கிங்கும் அங்கிங்கயுமா சில பவுன்சர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. சோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்க உள்ள போக ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் சுத்தி. அண்ட் பயங்கரமான வைபா இருக்கும். சூப்பரா ஹாப்பனிங்கா இருக்கும் அந்த இடமே. கண்டிப்பா ஒரு அமேசிங்கான அனுபவம் தான் கைஸ். பட் இந்த மாதிரி இடத்துக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட யூ வாண்ட் சம்திங் அப்படின்னு எல்லாம் வந்து கேட்பாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் புதுசா இருந்தது. என்னது இது யூ வாண்ட் சம்திங் அப்படின்னா எனக்கு புரியல. அப்புறம் தான் நான் சரி இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் டு யூ ஹேவ் அப்படின்னு கேட்கும்போது தான் சில பயங்கரமான ட்ரக்ஸோட பேரெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல எல்லா இடத்துலயுமே பேண்டான ட்ரக்ஸ் தான். அதே மாதிரி தாய்லாந்துலயும் இது பேண்டான ட்ரக்ஸ் தான். மோஸ்டா தாய்லாந்துல சரக்கு, சிகரெட், கஞ்சா இதெல்லாம் வந்துட்டு லீகல். கஞ்சா கூட வந்து எல்லா வீட்லயும் வளர்க்குறாங்க. அது சேலும் பண்றாங்க லீகலா. ரோட்லயே சேல் பண்றாங்க, சின்ன சின்ன கடைகள்லயே சேல் பண்றாங்க, ஷோரூம் மாதிரி சில கடைகள் எல்லாம் வச்சு கூட சேல் பண்றாங்க. அதை தவிர்த்து இல்லீகலாவே இங்க வந்து ட்ரக்ஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இங்க ஏகப்பட்ட போலீஸுங்க இருக்காங்க. இங்க ஏகப்பட்ட டூரிஸ்ட் போலீஸுங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணில எல்லாம் இவங்க மாட்டலையா அப்படின்னு சொல்லி என்ன நானே கேட்டுக்கிட்டேன். பட் இந்த டூரிஸ்ட் போலீஸ் யாருமே எதுவுமே கண்டுக்கல. அது நிஜமாலே அந்த ட்ரக் விற்கிறாங்களா இல்ல இது சும்மா சொல்றாங்களான்னு எனக்கு லைட்டா டவுட் வந்தது. ஏதாவது ஸ்கேம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த சேல் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாஃபியா கேங் தான். சோ தாய்லாந்துல பல குரூப் ஆஃப் மாஃபியா கேங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம சீன்றதோ நோன்றதோ எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணனா கண்டிப்பா நம்ம பிரச்சனையில மாட்டுவோம். நம்ம ஊர்ல ரவுடிசம் எப்படியோ அந்த மாதிரி தாய்லாந்துல பயங்கரமான மாஃபியா கேங்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். பட் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது, என்னடா அசால்ட்டா இப்படி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் கைஸ். நீங்க வந்து ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாத இடத்துல போய் சீண்டிங்கன்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நேரா நான் உள்ள ஃபுல் மூன் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். நம்ம ஊர்ல எல்லாம் வீடியோஸ்ல மோஸ்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு கிலுகிலுப்பான பார்ட்டி, இங்க வந்து நேக்கடா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் தாய்லாந்துல இந்த மாதிரி பப்ளிக்கான ஸ்பாட்ல எங்கேயுமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது கைஸ். இந்த ஃபுல் மூன் பார்ட்டிலையும் அப்படி எதுவுமே நடக்காது. மோஸ்டா எல்லாருமே பிகினி போட்டுக்கிட்டு பார்ட்டி வேர் போட்டுக்கிட்டு அப்படி டான்ஸ் ஆடுவாங்களே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு நேக்கடா யாரும் ட்ரெஸ் எல்லாம் போடாம யாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஃபாரினர்ஸ்க்கு நம்ம ஊர் டெம்பரேச்சரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்துட்டு பிகினி இந்த மாதிரி இருக்க காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு தான் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நார்மல் தான் தாய்லாந்துல. அது எல்லா இடத்துலயுமே நீங்க பார்க்கலாம். பேங்காக்ல பார்க்கலாம், புக்கெட்ல பார்க்கலாம், எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊரு கிளைமேட் இந்த ஊரு கிளைமேட்டுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூடு. அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க அப்படி இருப்பாங்க. அதை தான் இவங்க கிலுகிலுப்பா சொல்றாங்கன்றத எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா இது ரொம்பவே டீசெண்டா வந்துட்டு இங்க பார்ட்டி நடக்கும். எங்க வேணாலும் நீங்க போகலாம், டான்ஸ் ஆடலாம், போய் சுத்தி பார்க்கலாம், நீங்க லிக்கர் வேணும்னா குடிக்கலாம். அண்ட் இது ரொம்பவே சேஃபான இடம் கைஸ். 100% நான்
நான் சேஃப்னு நான் சொல்லுவேன். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இங்க பார்க்கும்போது ரொம்பவே சேஃபா தான் ஃபீல் ஆனேன். இங்க அங்கிங்கேயுமா உங்களுக்கு தாய்லாந்து டூரிஸ்ட் போலீஸும் இங்க சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அங்க செப்பரேட்டா ஒரு இடமே வச்சிருக்காங்க, தாய்லாந்து டூரிஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டரே இருக்கும். அங்க போயிட்டு நீங்க என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் எல்லா சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் செக்யூரிட்டி சென்டர், ஃபுல் மூன் பார்ட்டி கோப்பனாங், ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபர்ஸ்ட் எய்டு. அண்ட் அதே மாதிரி ரொம்ப குடிச்சிட்டு ஃபுல் போதை ஆயிட்டீங்கன்னா இங்க படுத்து தூங்குறதுக்கு கூட ஒரு இடம் வச்சிருக்காங்க. தூங்குறதுக்கு குடிச்சிட்டு தூங்கலாம் போல இருக்கு. யூ கேன் ட்ரிங்க் அண்ட் யூ கேன் ஸ்லீப் ஹியர். லுக் அட் தட் guy bro, that guy clapping his thighs, all tripped out. ஸோ ஃபெசிலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது, சேஃபாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்கே இருக்க மக்களையும் நான் சொல்லி ஆகணும், சூப்பரான பீப்புள், எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு. எந்த அளவுக்கு வைப் பண்ண முடியுமோ அந்த அளவு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பயங்கரமான க்ரௌடு கைஸ், ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு, ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டாங்க. எங்கேருந்து தான் வந்தாங்கன்னே தெரியல, அவ்வளோ மக்கள் கேதர் ஆகிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பார்ட்டி நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பில்டிங் இருந்தது, அந்த பில்டிங்குள்ள பார்ட்டி நடக்குது, பீச்சில் நடக்குது, சைடில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் பார்ட்டி நடக்குது. எங்க வேணாலும் நீங்க போலாம், எல்லா இடத்தையும் நீங்க சுத்தி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸும் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஃபயர் ரோப் ஜம்பிங் ஆக்டிவிட்டி பாருங்க. அண்ட் சாங் பீர் கம்பெனி ஒரு ஆக்டிவிட்டியை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பஞ்ச் பேக் இருக்கும். அந்த பஞ்ச் பேக்கை 30 கிக்கு மேல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சாங் பீர் கம்பெனியோட குட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அவர் ஒரு இட்டாலியன் அண்ட் அதே மாதிரி அவர் ஒரு UFC ஃபைட்டர் கூட. ஸோ அவரால் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்ரை பண்ண வச்சேன். அவர் பக்காவா பண்ணி வின் பண்ணிட்டாரு. சாங் பீர், சாங் டி-ஷர்ட், இந்த மாதிரி இருக்க குட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரீயா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி இருக்கிற ஃபன்னான விஷயங்கள், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நீங்க பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபயர் டான்ஸ் நடக்கும், அந்த ஃபயர் டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓவராலா இந்த இடம் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி வரலாம் கைஸ். அதுக்கு மேலெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட் இங்க லிக்கர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, போதையே ஆக மாட்டேங்குது, ரொம்ப சுமாராக தான் இருக்கு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் பெரிய அளவு போதை ஆக மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த அளவுக்கு போதை ஆகலன்னா நீங்க திருப்பி வாங்கி குடிப்பீங்க. அதிகமா நீங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நிறைய காசும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஜஸ்ட் இந்த ஃபுல் மூன் பார்ட்டியை ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இங்க வரலாம். ரெண்டாவதோட கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா நான் இங்க வரமாட்டேன். ஏன்னா அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது கைஸ். இங்க ஜாலியா இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபன்னா இருக்கும். நீங்க இந்த ஃபுல் மூன் பார்ட்டிக்கு வந்து இந்த வைபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா நம்ம கிட்ட தாய்லாந்து பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். எத்தனை நாள் தங்க போறீங்க, எந்த ஹோட்டல்ல தங்க போறீங்க, ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் டிராப், கம்ப்ளீட் எல்லா சர்வீஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஃபுல் மூன் பார்ட்டி கோப்பனாங்கு போறீங்கன்னா கூட உங்களுக்கு கஸ்டமைஸ்டா பேக்கேஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். சோ இங்க இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கூட டைப்ல இருக்காங்க. அதனால ரேட் வைஸ் உங்களுக்கு பெஸ்ட் பிரைசிங்ல இருக்கும். மோஸ்டா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல எனக்கு மொழி தெரியாது, எங்க சுத்தணும்னு எனக்கு தெரியாது, எங்க போகணும்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்க எல்லாருமே பேக்கேஜஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஃபேமிலியா போறீங்க, கப்பிள்ஸா போறீங்க, எந்த விதமான புக்கிங் டென்ஷனோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம கம்பெனி ஜடாயு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை நாட்கள்ன்றத மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஐட்னரியை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றோம். இது என்னோட சொந்த கம்பெனி, யார் கூடயும் டை அப் கிடையாது. நானே தான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றேன். தாய்லாந்து மட்டும் கிடையாது, பாலி, வியட்நாம், துபாய், சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்றோம். இங்க வெளிநாடு மட்டும் தான் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்ம இந்தியாக்குள்ளேயும் நீங்க எங்க டிராவல் பண்றீங்கனாலும் பெர்ஃபெக்ட்டா பெஸ்ட்டா உங்களுக்கு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். நம்ம கம்பெனில விசா சர்வீஸ் கூட இருக்கு. ஏதாவது கண்ட்ரிக்கு விசா வேணும்னா கூட நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு எல்லாம் சொல்லி நான் கவர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட் பிரைஸா இருக்கும், மார்க்கெட்லயே சீப்பஸ்ட் பிரைஸாவும் இருக்கும். அண்ட் குவாலிட்டி வைஸும் நோ காம்ப்ரமைஸ், 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எல்லாமே. சோ நீங்க ஏர்போர்ட்ல இறங்குறதுல இருந்து ரிட்டர்ன் உங்களை கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட்ல டிராப் பண்ற வரைக்கும் எல்லா சர்வீசஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பெரி, பஸ் டிக்கெட், டாக்ஸி சர்வீஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. சோ புக்கிங்காக கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? Until then, it's bye from Kannan.